ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி முழுமை பெறா பதிவேடுகளில் இருந்து கணக்குகள் பார்த்துட்ருக்கோம். அது மொத்த கடனாளிகள் கணக்கு பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபார்மெட் இருக்குது. இந்த ஃபார்மெட்டை நம்ம படித்தால் மட்டும்தான் அடுத்தடுத்த சம்லாம் பார்க்க முடியும். சரிம்மா, ஃபார்மெட் இல்லாமல் சம் போட முடியாது. இந்த ஃபார்மெட் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 15 இருக்குது. இருப்புக்கீழ் கொண்டு வரப்பட்டது. இருப்புக்கீழ் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்கிறது என்னது? தொடக்க இருப்பு. அதுக்கடுத்து விற்பனை கணக்கு, வங்கி கணக்கு, பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு. இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுக்கப்பட்டது. விற்பனை கணக்குன்னு சொல்கிறது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர், கடன் விற்பனை. வங்கி கணக்குன்னு சொல்கிறது காசோலை மறுக்கப்பட்டது. பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டுக்கு இது பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டது. பற்றுக்கள் பக்கம். அதுக்கடுத்து வரவு பக்கம் பார்த்திங்கன்னா, ரொக்க கணக்கு, வங்கி கணக்கு, அளித்த தள்ளுபடி கணக்கு, விற்பனை திருப்ப கணக்கு, வாரா கடன் கணக்கு, பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு. இது எல்லாமே என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெற்றது. ரொக்கம் பெற்றது, வங்கியிலேருந்து காசோலை பெற்றது, அளித்த தள்ளுபடி, விற்பனை திருப்ப கணக்கு, வாரா கடன் கணக்கு, பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு பெற்றது, இருப்பு கீழ் இறக்கப்பட்டது, இறுதி. அப்போ ஓப்பனிங் தொடக்கம் எங்கே இருக்கும்பா? பற்று சைடும். இறுதி இருப்பு எந்த பக்கம் இருக்கும் அப்படின்னா வரவு சைடும் இருக்கும். இது போன சம், அதாவது எடுத்துக்காட்டு சம் நடத்தும் போதே இதை பற்றி தெளிவாக கொடுத்துருக்கேன். நீங்கள் திருப்பி அதை பார்த்துட்டு இந்த சம்மை பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா தெளிவாக புரியும். ஓகேயா? இப்போ நம்ம பயிற்சி கணக்குக்குள்ளே போகலாம். நம்ம பயிற்சி கணக்கு 10வது கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி 1லேருந்து 9 சம்கள் பார்த்துருக்கோம். நீங்கள் உங்களுக்கு அது தெரியலை, புரியலை அப்படின்னா முன்னாடி போட்டிருக்க வீடியோவை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ நம்ம பார்க்குறது 10வது சம். பின்வரும் தகவல்களிலிருந்து கடன் விற்பனையை காணவும். 2018 ஏப்ரல் 1 அன்று கடனாளிகள். அப்போ ஏப்ரல் 1 அப்படின்னா என்னதுமா? தொடக்கம். தொடக்கம் எந்த பக்கம் வரும்னு சொன்னால் பற்று சைடு வரும்னு சொன்னோம். அப்போ இதை எந்த சைடில் போடணும்? பற்றுக்கள் பக்கம் போடணும். கடனாளிகளிடமிருந்து பெற்ற ரொக்கம். பெற்றதுலாம் எந்த பக்கம் வரும்னு சொல்லியிருக்கோம்? வரவு சைடு வரும்னு சொன்னோம். அப்போ இதை என்ன போடணும்? வரவு சைடு போடணும். அளித்த தள்ளுபடி வரவு சைடு. உள்திருப்பமும் விற்பனை திருப்பமும் ஒரே மீனிங் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். உள்திருப்பமும் விற்பனை திருப்பமும் ஒன்று தான். உள்திருப்பம் கேட்டாலும் கேட்கலாம், விற்பனை திருப்பம் கேட்டாலும் கேட்கலாம். இதுவும் எந்த சைடு வரும்? வரவு சைடு வரும். 2019 மார்ச் 31 அன்று கடனாளிகள். மேலே 2018, இங்கே 2019. அப்போ இது தொடக்கம்னு சொல்லும்போது இது என்னவாக இருக்கும்? இறுதி. இப்போ இறுதி எந்த சைடு வரும்? வரவு சைடு. கண்டிப்பாக அந்த ஃபார்மெட்டை கொஞ்சம் புரிஞ்சு நீங்கள் படித்தால் மட்டும்தான் இந்த கணக்கு பார்த்த உடனே நம்ம எது பற்று பக்கம் வரும், வரவு பக்கம் வரும் அப்படின்னு சொல்லும்போது புரியும். இது சும்மா பார்த்தீங்கன்னா புரியாது. ஓகேயாம்மா? நம்ம இப்போ கணக்கை வாசித்து பார்த்தோம். என்ன வாசித்தோம்? பின்வரும் தகவலிலேருந்து கடன் விற்பனைன்னு கேட்டிருக்காங்க. கடன் விற்பனைன்னு தான் கேட்பாங்க. ஆனால் நம்ம ஹெட்டிங் எழுதும்போது எப்படி, தலைப்பு எழுதும்போது எப்படி எழுதணும்? மொத்த கடனாளிகள் கணக்குன்னு எழுதணும். சரியா? நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் பேர் தான் கடன் விற்பனை. ஆனால் இங்கே இருக்கிறது என்ன? ஹெட்டிங் போடும்போது மொத்த கடனாளிகள் கணக்குன்னு எழுதுகிறோம். நம்ம நல்லா ஃபார்மெட்டை படிச்சிட்டோம். அதனால் நம்ம பற்று வரவும் எழுதியாச்சு. அப்போ எழுதும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன இருக்குது? 2018 ஏப்ரல் 1 அன்று கடனாளிகள் பற்று சைடுன்னு சொன்னோமா? எவ்வளோ அமௌண்ட்டு? 1 லட்சம். எப்போவுமே செகண்ட் காலத்தில் தான் போடணும். ஃபஸ்ட்டு காலம் நம்ம ஏதாவது ப்ளஸ் பண்ணணும், மைனஸ் பண்ணணும், அது மாதிரி இருந்தால் மட்டும்தான் அதை யூஸ் பண்ணணும். அதுக்கடுத்து என்ன பார்க்குறோம்? கடனாளியிடமிருந்து பெற்ற ரொக்கம். பெற்ற ரொக்கம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2,30,000. பெற்ற ரொக்கம் எந்த சைடு வரும்? வரவு சைடு. 2,30,000 போட்டாச்சா? அடுத்து அளித்த தள்ளுபடி 5,000. அடுத்து உள்திருப்பம் எவ்வளோ இருக்குது? 25,000 போட்டாச்சா? அதுக்கப்புறம் இருப்பு கீழ் இறக்கப்பட்டது எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1,20,000.
அப்போ இந்த பக்கம் வந்து இருப்பிக்கில் கொண்டு வரப்பட்டது என்ன இருக்குமா, ஒன்றே ஒன்று தான் இருக்குது. மீதி எல்லாமே எந்த பக்கம் வருது, வரவு பக்கம் வருது. இந்த பக்கம் பற்று, இந்த பக்கம் வரவு. இப்போ நான் அடுத்து என்ன சொல்லியிருக்கேன்னா, எந்த பக்கம் லைன் அதிகமாக இருக்கோ பார்க்கணும், அதுலேருந்து ஒரு கோடு போட சொன்னேன். அப்போ எந்த பக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னா வரவு சைடு. அதுலேருந்து 3 கோடு விட சொல்லியிருக்கேன். 1 2 3 விட்டேன்னா லைன் விட்டுட்டு ஒரு கோடு போட்டுக்க. போட்டாச்சா? இப்போ என்ன செய்யணும், எந்த பக்கம் டோட்டல் அதிகமாக இருக்குதுன்னு பார்க்குறோம். நமக்கு டோட்டல் எந்த பக்கம் அதிகமாக இருக்குது, வரவு சைடு தான் அதிகமாக இருக்குது. பார்க்கும்போதே தெரியுது, பற்று பக்கம் 1 லட்சம் தான் இருக்குது. வரவு சைடு எவ்வளோ இருக்குமா, 2,30,030, 1,20,000 அப்படிலாம் நிறையா இருக்குது. இப்போ நம்ம டோட்டல் பண்ணி பார்ப்போமா, 2,30,030யும் 1,20,000 கூட்டினா எவ்வளோ வருது, 3 லட்சம், 3,50,000, 3,75,000, 3,80,000 எவ்வளோ வருதுமா, 3,80,000. இதே அமௌண்ட்டை கொண்டு வந்து நம்ம இங்கே எழுதிடுறோம், 3,80,000. இப்போ கணக்கில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1 லட்சம் இருக்குது. நமக்கு இங்கே 3 லட்சம் வரணும்னா எவ்வளவு அமௌண்ட் இங்கே போடணும் அப்படின்னா 2,80,000 போடணும். 2,80,000 போடணும். ஓகே, உடனே என்ன செய்யணும், இதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கணும். இதுக்கு பேர் என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் விற்பனை. கணக்கு. ஓகே, விற்பனை கணக்குன்னு போடலாம். ஆனால் நம்ம புக்கில் என்ன செஞ்சுருப்பாங்க, ரொக்க விற்பனைன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அப்போ ரொக்க விற்பனை புக்கில் வரும்போது நம்ம ஆன்சர் எப்படி கொடுக்கணுமா, கடன் விற்பனைன்னு கொடுக்கணும். ஓகே, இது புரியுதா? நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து 11வது சம்மை பார்க்குறோம். 10வது சம்மில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விற்பனை கணக்கு அப்படின்னு தான் கேட்டிருந்தாங்க. சரியா? அதில் என்ன கேட்டிருந்தாங்க, கடன் விற்பனை கணக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதில் சொல்லும்போது மொத்த விற்பனை கண்டறியும்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து மொத்த விற்பனை அப்படின்னா அது வேறு கணக்கு, அப்படி தானே? நம்ம கணக்கு 10வது கணக்கு பார்த்தது வந்து 2 மார்க்கு, இப்போ பார்க்குறது 3 மார்க் சம் பார்க்குறோம். இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2018 ஜனவரி 1 அன்று கடனாளிகள். அப்போ கடனாளிகள் சொன்னாலே என்னவா வரும் அப்படின்னு சொன்னோம், 2018ன்னு சொன்னால் தொடக்கம். அப்படின்னா தொடக்கம்னா என்ன போடணும்பா, பற்று பக்கம் போடணும். சரியா? இருப்பிக்கீழ் கொண்டு வரப்பட்டது அல்லது கொணரப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இவ்வாண்டில் கடனாளிகளிடமிருந்து ரொக்கம் பெற்ற ரொக்கம் இந்த சைடு வரும், வரவு சைடு வரும். ஓகே, அடுத்து உள் திருப்பமும் விற்பனை திருப்பமும் ஒரே மீனிங் சொல்லியிருக்கேன். நம்ம வந்து 10வது சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க, உள் திருப்பம்னு கேட்டிருக்காங்க. 11வது சம்மில் விற்பனை திருப்பம்னு கேட்டிருக்காங்க. இதுவும் எந்த சைடு வரும், வரவு சைடு வரும். அடுத்து வாரா கடன் கேட்டிருக்காங்க. வாரா கடன் அப்படின்னா வரவு சைடு வரும். அடுத்து 2018 டிசம்பர் 31 அன்று கடனாளிகள். அப்போ வந்து இறுதி கணக்கு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எந்த இடத்துல வரும்பா, வரவு சைடு வரும். ஓகே, அப்போ தொடக்கம் பற்று பக்கம் வந்துச்சுன்னா இறுதி வந்து வரவு சைடு வரும். எல்லாம் போட்டாச்சு. கடைசியாக பார்க்குறோம் ரொக்க விற்பனை. நம்ம அந்த ஃபார்மெட் படித்தோம்ல, அந்த ஃபார்மெட்டில் ரொக்க விற்பனைன்னு ஏதாவது ஒன்று படித்தோமா, படிக்கலை. அப்போ ரொக்க விற்பனை அப்படின்னு சொல்கிறது நம்ம இனிமேல் கண்டுபிடிக்கிறது. நம்ம கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க, மொத்த விற்பனைன்னு கேட்டிருக்காங்களா? அப்போ நம்ம இதெல்லாம் கண்டுபிடிச்சா நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கல. அதுக்கு பேர் என்னது, கடன் விற்பனை. ஓகே, அப்போ அதுக்கு பேர் கடன் விற்பனை, இதுக்கு பேர் ரொக்க விற்பனை. கடன் விற்பனையும் ரொக்க விற்பனையும் கூட்டினா நமக்கு கிடைக்கிறது மொத்த விற்பனை. ஓகேயா? இப்போ நம்ம சம் போட்டு பார்க்கலாமா? இப்போ வந்து 11வது சம் போட்டுக்கிட்டு இருக்கோம். பேஜ் நம்பர் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 34, 34வது பக்கம் இருக்குது. சரியா? இப்போ நம்ம பார்க்குறது என்னது, மொத்த கடனாளிகள் கணக்கு அப்படி தான் போடணும். கடன் விற்பனைன்னு கேட்டிருந்தாலும் என்ன போடணும், மொத்த கடனாளிகள்னு போடணும். இப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னே வாசிக்கிறோம். 2018 ஜனவரி 1 அன்று கடனாளிகள் எந்த சைடு வரும் சொன்னோம், பற்று. அதை எப்படி எழுதணும், இருப்பிக்கீழ் கொண்டு வரப்பட்டது. எவ்வளோ அமௌண்ட்டு, 1,30,000 போட்டாச்சா? அதுக்கடுத்து அந்த ஆண்டின் பெற்ற ரொக்கம். சரி, ரொக்கம் பெற்றது. அப்போ ரொக்கம் பெற்றது எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,20,000. அடுத்து விற்பனை திருப்பம் 35,000.
அடுத்து வாரா கடன் 15,000. அதுக்கப்புறம் 2018 டிசம்பர் 31 அன்று கடனாளிகள் இருக்குது. அது வந்து இருப்புக்கீழ் இறக்கப்பட்டது. அமௌண்ட் எவ்வளோமா? 2 லட்சம். ஓகேயா? இப்போ நம்ம வந்து எழுதியாச்சு. எந்த பக்கம் லைன் அதிகமாக இருக்குதுன்னு பார்க்குறோம். எந்த பக்கம் இருக்குது? இது பற்று சைடு, இது வரவு சைடு. எந்த பக்கம் அதிகமாக இருக்குது? வரவு சைடு. 1 2 3 ஒரு கோடு விட்டு ஒரு லைன் போட்டுக்கிறோம். அதே லைனை இங்கேயும் போட்டுக்கிறோம். இப்போ அமௌண்ட்டு பார்க்குறோம். இங்கே 1 லட்சம் பற்று பக்கம் 1,30,000 இருக்குது. வரவு சைடு பார்க்குறோம். 2 லட்சம், 4 லட்சம், 6 லட்சம், 6,55,000, 60, 70. இப்போ இந்த டோட்டல் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 6,70,000. இதே அமௌண்ட்டை கொண்டு வந்து இந்த பக்கம் எழுதுகிறோம். 6,70,000. இங்கே 6,70,000 எழுதியாச்சு. இங்கே இருக்கிறது எவ்வளோ இருக்குமா? 1,30,000 இருக்குது. இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு 5,40,000. சரியா? பாக்ஸ் போடுறோம். இதுக்கு பேர் என்ன எழுதுகிறோம் அப்படின்னா கடன் விற்பனை கணக்கு. ஓகேயா? இப்போ முடிஞ்சிருச்சா? அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த விற்பனை கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம கண்டுபிடிச்சது கடன் விற்பனை. நம்ம கணக்கில் ஒன்றுமே பற்று வரவு எதுவுமே எழுதாமல் ஒன்று வச்சுருக்கோமா? ரொக்க விற்பனை. அப்போ இதுக்குள்ளே ஃபார்முலா எழுதணும். இது 2 மார்க்கு. இப்போ கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மார்க். மொத்தம் 3 மார்க் இந்த சம்மு. அப்போ மொத்த விற்பனை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொக்க விற்பனை ப்ளஸ் கடன் விற்பனை. ரொக்க விற்பனை புக்கில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? 4,60,000 கொடுத்துருக்காங்க. ஓகேயா? ப்ளஸ் கடன் விற்பனை கண்டுபிடிச்சது எவ்வளவு? 5,40,000. இப்போ இது ரெண்டையும் டோட்டல் பண்ணால் உனக்கு கிடைக்கக்கூடியது என்னதுப்பா? மொத்த விற்பனை. இப்போ மொத்த விற்பனை எவ்வளவு? 10 லட்சம். கண்டிப்பாக 10 லட்சம் போடும்போது எத்தனை ஜீரோ போடுறேன்னு ரொம்ப கவனமாக போடு. ஒரு ஜீரோ கம்மியானாலும் அது என்னவாயிரும்? 1 லட்சமாக மாறிடும். கணக்கு ஆன்சர் தப்பாக போயிடும். ஓகேயா? அப்போ ஜீரோ போடும்போது ரொம்ப கவனமாக போடுங்க. இப்போ ஆன்சர் கிடச்சிருச்சா? மொத்த விற்பனை ரொம்ப ஈஸியாக இருக்கும் சம் போட. சரியாம்மா? ஓகேடா, தேங்க்யூ.